பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. ஜனவரி 12ஆம் தேதிக்கான முன்பதிவு தொடங்கிய 10 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டதால் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விவேகானந்தன். அடுத்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதற்காக சென்னை, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வசிப்போர் ஒரு நாள் முன்பாகவே சொந்த ஊர் சென்று விடுவர். அதன்படி பார்க்கும் பொழுது ஜனவரி 12ஆம் தேதிக்கான ரயில் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. துவங்கிய 5 நிமிடத்திலேயே நெல்லை, பாண்டியன், பொதிகை உள்ளிட்ட தென் மாவட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவு முடிந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு சென்றது. அதைத் தொடர்ந்து அடுத்த 5 நிமிடத்தில் மன்னை மற்றும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸிலும் முன்பதிவு முடிந்தது. முன்பதிவு துவங்கிய 10 நிமிடங்களிலேயே தென் மாவட்ட ரயிலுக்கான அனைத்து டிக்கெட்டும் விட்டிருந்ததால் பல பயணிகளை ஏமாற்றத்துடன் செல்ல நேரிட்டது. எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்ட பயணிகள் டிக்கெட்டுகளை பெற்றுச் சென்றனர். அதாவது 70% ரயில் டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதால் 10 நிமிடத்திற்குள் இந்த முன்பதிவு முடிந்து விட்டதாக ரயில்வே தரப்பு அதிகாரி தரப்பில் கூறினர். முன்பதிவு துவங்கி 10 நிமிடத்திற்குள்ளேயே அனைத்து ரயிலும் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டதால் பொங்கலுக்கு சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பயணிகள் வைத்து சென்றுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டுடன் எஸ். விவேக்.